கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நாம் செய்கிற காரியத்தில் அனுகிரகம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் விரும்புகிற வேண்டுகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அருளி செய்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் நமக்குள் இருக்கும். ஏன்னா முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாக நாம் மாற வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவர்களாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்து வாழ வைத்து கனப்படுத்துகிற தெய்வம்தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த வேத வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது மாறினதுக்கான காரணம் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கூட தன் முழு ஆத்மாவும் கூட அன்பு கூறுகிறவராக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை தேடி தேடி தெய்வ சமூகத்தில் விசாரித்து அவர் மீது வைத்திருந்த அன்பினால் பாவத்தை விட்டு விலகி தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால தேவனாகிய கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் அருளி செய்த அபிஷேகத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்த அரசாட்சியும் 1000 தலைமுறை மட்டும் நீடித்திருக்க பண்ணி அதே தலைமுறையில் இயேசு கிறிஸ்துவையும் வரவழைத்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாமும் கூட தேவ சமூகத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்மூலமாக தேவன் நாமும் மகிமைப்படும், உயர்த்தப்படும். தேவன் நம்மையும் கனப்படுத்தி சாட்சியை நிறுத்துவதற்குத்தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட அன்போடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவாக நாம் கீழ்ப்படிந்திருக்கும் இதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தேவன் நமக்கு இரக்கம் பாராட்ட நம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளதான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையினுடைய நடக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, நீ அருளி செய்திருக்கிற அருமையான இந்த வார்த்தையின்படி சுவாமி உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வார்த்தையில கை கொள்கிற கிருபையும் இரக்கத்தை எங்களை அருளி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய 1000 தலைமுறைக்கான கிருபையும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வாக்குத்தத்தை நிறைவை காண கதை கிருபை பாராட்டுகிறாங்க. இந்த வார்த்தை ஆசீர்வதிங்க. கிருபை சமாதானம் ஒவ்வொருத்தரும் தாங்கி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.